பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்படி இருக்கிறீங்க? அவருடைய கிருபையினாலே நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தரை இம்மட்டுமாய் கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே இந்த மாதம் முழுவதுமாய் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததல்லவா? அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவரை நன்றியோடு கூட துதிப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் உறவினர்களையும் நீ கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டீர். உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் எங்களுக்கு நீர் கூட்டி கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று அவரை நாம் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த லாஸ்ட் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 4 அதிகாரம் 15வது வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலேயும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அவர் பலவிதமான சோதனைகளை, வேதனைகளை, துக்கங்களை, துயரங்களை, அவமானங்களை, நிந்தனைகளை அவர் கடந்து வந்தார். பெரியவர்கள் சொல்வார்கள், பசித்தவர்களுக்குத்தான் பசியின் கொடுமை அருமை தெரியும் என்று. ருசித்தவர்களுக்குத்தான் இந்த ருசி எப்படி இருக்கும் என்று உணர்வார்கள் என்று. அப்படியாக பலவிதமான கஷ்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து வந்த இயேசப்பாவுக்குத்தான் நம்முடைய வேதனை, துக்கம் என்ன என்று அவர் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். நமக்கு உதவி செய்ய அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கும் அல்லவா? ஆமாம், கஷ்டப்படுகிறவர்கள் குறித்து அவர் மிகவும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். துக்கமுடையவர்களை கண்டு அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்திலே வைத்து விடுவோம். இயேசப்பா, இந்த மாதம் முழுவதுமாய் நான் ஜெபித்து வந்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் நீர் அறிந்து என் தேவன் அதற்கு சரியானபடி எனக்கு பதில் கொடுத்து வருகிற மாதத்திலே சாட்சியாய் என்னை நிறுத்தப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபம் தாமதமாய் இருக்கிறதே, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நான் அவசரப்படாதபடி அதற்கான காரியங்களையும் அதற்கான செயல்பாடுகளையும் நீர் செய்து கொண்டு இருக்கிறீர் என்று ஆவியிலே உணர்ந்து உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மண்டையிலே நான் நிற்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாக நான் உம்முடைய பாதப்படியிலே அமர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுக்கும்படியா உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே என்று செபிப்போம். வருகிற மாதத்திலே குறைவைகள் எல்லாம் நிறைவாக்கி இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர் ஆசீர்வதித்து எதிர்பார்ப்புகளை வெற்றி பெறச் செய்து மகிமைப்படுத்துவாராக. இயேசப்பாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஆமேன்.